நான் சண்டை போடலாமா? பிரைஸ் லார்ட். மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான். பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும். நீதிமொழிகள் 13:10. மோதல் முரண்பாடுகள் இல்லாத இடமே இவ்வுலகில் இல்லை. வீடாக இருந்தாலும், வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், அனைத்து இடங்களிலும் மோதல்கள் நடக்கத்தான் செய்கின்றன. இறை பக்தியுள்ள விசுவாசியாக இருந்தாலும் சாத்தான் கொண்டு வரும் இந்த சோதனையில் ஜெயிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. வார்த்தைகளில் வெளிப்படும் மோதல் என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதன் ரூட், அதாவது வேர், பெருமையில்தான் அடங்கியுள்ளதை நாம் காணலாம். விவிலியம் மோதல்கள் வரவே வராது என்று சொல்லவில்லை. ஆனால் மோதல்கள் வரும்பொழுது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்றுதான் நமக்கு போதிக்கின்றது. அநேக மோதல்களில் உண்மை காணப்படுவதில்லை. அதற்கு பதிலாக நான் என்ற பெருமைதான் காணப்படுகின்றது. என்னை எதிர்த்து பேசுபவர்களிடம் நான் எதுவும் பேசாமல் அடங்கி போனால் எனது கர்வம் என்னாவது? ஏதோ நான் தான் தவறு பண்ணிவிட்டேன், அதனால்தான் நான் பேசாமல் இருக்கிறேன் என்றுதானே மற்றவர்கள் நினைப்பார்கள். அதனால் திருப்பி பேசியே ஆக வேண்டும் என்று பேசுவதால் தானே வார்த்தை மோதல் பெரிய சண்டையில் போய் முடிந்து சில சமயங்களில் திருமண உறவு முறிவு, கைகலப்பு என்று விரும்பத்தகாத காரியங்கள் நடக்க காரணமாகி விடுகின்றது. புனித பவுல் கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்று பிலிப்பியர் 2:3 மற்றும் 4 சொல்வது போல கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றும் ஒவ்வொருவரும் நடந்து கொண்டால் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் சமாதான பூங்காவாக தானே காட்சியளிக்கும். ஒரு தாய் திருமணமாகி போகும் சண்டைக்கார மகளிடம் ஒரு மரத்துண்டை கொடுத்து, நீ கோபமாக பேசுகிறப்பெல்லாம் ஒரு ஆணியை எடுத்து அதில் அடித்து வையே என்று சொன்னார்களாம். அந்த மகளும் அவ்வாறே செய்த பொழுது வெகு சீக்கிரமாகவே ஆணி அடிக்க இடமில்லாமல் போனதை பார்த்து தன் தாயிடம் வந்து சொன்னாலாம். அப்பொழுது அந்த தாய், அதற்குள்ளாகவே இடமில்லையா என்று சொல்லி அறிவுரை கூறிய பொழுது மகள் தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தினாலாம். அப்பொழுது தாய், அந்த ஆணியெல்லாம் இப்போ எடுத்துரு என்று சொன்னாங்க. மகள் ஆணிகளை எடுத்து விட்டாள். ஆனால் அது ஏற்படுத்திய டேமேஜ் அங்கு இருந்ததை சுட்டி காண்பித்து, மகளே, இதை போல்தான் நீ மனம் மாறிவிட்டாய். ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் மற்றவர்களிடம் எவ்வளவு தாக்கத்தை, வேதனையை ஏற்படுத்தி இருக்கும். அதனால் உடனே அவர்களிடம் சென்று மன்னிப்பை வாங்கு என்று சொன்னார்களாம். ஆம் அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய உண்மை. நம்மில் அநேகர் சண்டையின் பொழுது நாம் பேசும் நமது வார்த்தைகள் சண்டை முடிந்த பின்பும் தகாத ஆறாத வடுவை பிறர் மனதில் ஏற்படுத்துகிறது என்பது தெரியாமலேயே பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நீதிமொழிகள் 15:1 கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் மாற்றிவிடும், கடும் சொல்லோ சினத்தை எழுப்பும் என்று நம்மை எச்சரிக்கின்றது. சர்வ உலகத்தையும் படைத்து ஆண்டு வருகின்ற நம் அன்பர் இயேசு வாக்குவாதம் செய்யவில்லை. மத்தேயு 12:19. எபேசியர் 6:12 அன்பானவர்களே, நமது போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாறாக பொல்லாத ஆவிகளோடு தான். ஆம், நாம் நம்மோடு சண்டை போடுபவர்களின் உடம்பில் புகுந்து அவர்களின் வழியாக நம்மை வார்த்தைகளினால் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பிசாசோடுதான் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. என்றைக்கு நாம் இதை நன்கு உணர்ந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் வெற்றி பெற ஆரம்பித்து விடுவோம். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு காலும் மனிதர்களோடு சண்டை போட மாட்டோம். மாறாக அவர்களை ஆட்டுவித்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தானுடன் தான் மனதில் சண்டை போடுவோம். எப்படி? சமாதான குலைச்சல்களை கொண்டு வரக்கூடிய அசுத்த ஆவியே, சமாதான பிரபுவாகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட எங்கள் மேல் உனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. எங்கள் சமாதானத்தை கெடுக்கும் எந்த செயலையும் இயேசுவின் நாமத்தினால் விரட்டி அடிக்கின்றேன். என் இயேசுவைத்தான் துதிக்குமே தவிர உனக்கு ஒரு நாளும் துணை போகாது. என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு அகன்று போய் என்று விரட்டுவோம். அமைதி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஜெபம் செய்வோம். சமாதானத்தின் இருப்பிடமான அன்பு தெய்வமே, உம்மை போல நாங்களும் பிறரை மன்னித்து அமைதியோடு வாழ கிருபை புரியும். ஆமேன்.